ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல ரியல் எஸ்டேட்டும் ஜாயின் பண்ணிடுறாங்க. எப்படி சார் ரியல் எஸ்டேட் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள். நான் என்பிஎஃப்சி ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னேன். என்பிஎஃப்சிஸ் எதனால ஜாயின் பண்றாங்க? நிறைய வீடு கட்டிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து லோன் எல்லாம் கொடுத்துட்றாங்க. பட் இன்னும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வாட் இஸ் இட் மீன்? ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, திங்கிங் தட் இதை வந்து நம்ம வந்து அப்ரிசியேஷன் ஆகும், நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து ஒரு ஹையர் ரேட்டுக்கு விற்கலான்னு. பட் ஹவுசிங் செக்டர் எல்லாமே அடி வாங்கிருச்சு. என்பிஎஃப்சிஸ் அடி வாங்கிட்டாங்க, பேங்க் அடி வாங்கிருச்சு. ஸோ ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸும் அடி வாங்குச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து மேபி வந்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அதை உணர முடியாமல் இருக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹை வேல்யூட் பிளேசஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரியான இடங்கள், என்சிஆர் ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜனாக இருக்கட்டும், பாம்பே மாதிரி ரீஜன்லலாம் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஹவுசஸ் எல்லாம் நிறைய பேர் கட்டினாங்க ரியல் எஸ்டேட்டில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வீடே 30-20 கோடி ரூபா 10 கோடி ரூபாங்கலாம் பாம்பேல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி செக்மெண்ட், அந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து வாங்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ஆல்சோ அவங்களுக்கும் நஷ்டமாச்சு. ஓகேவா? ஸோ அந்த செக்டரே வந்து ப்ராப்ளம், அந்த ரியல் எஸ்டேட் செக்டரே வந்து ப்ராப்ளமில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து இது இப்படியே ஏற்றிக்கிட்டே போகலாம் 4, 5ன்னு. இப்போ ரியல் எஸ்டேட் செக்டரு வீடு கட்டுறதுல பிரச்சனை அப்படின்னா அடுத்தது அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, ஸ்டீலு, இது அதெல்லாம் வந்து அவங்க அந்த செக்டரும் அடி வாங்கியிருக்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். பட் நியூஸ் பேப்பரில் வந்தனால இந்த ஒரு இதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். சரிங்களா? 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். வேற இன்னும் ஒரு டவுட் ஏதோ கேட்டாங்களே. ஓகே, ஹரி வந்துட்டாப்ல. ஸோ ஹரி 2 பேலன்ஸ் ஷீட் 3 பேலன்ஸ் ஷீட் சொன்னேன். 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியும் சேர்த்துக்கோங்க. என்பிஎஃப்சிஸோட ரியல் எஸ்டேட் கம்பெனியும் சேர்த்துக்கிட்டா அது 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நார்மலி ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சனால அவங்க வாங்கி வச்சிருக்க இது லேண்டோட வேல்யூ எல்லாம் குறையும் போது ரியல் எஸ்டேட்டும் அடி வாங்குது. ஸோ அதனால ரியல் எஸ்டேட்டும் இதில் சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து போயிடலாம் கிளாஸுக்கு. கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது வந்து பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு அஸ். ஸோ இந்த நியூஸ் நீங்கள் பார்க்குறங்க. ஆர்பிஐ வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன வார்ன் பண்ணியிருக்காங்கன்னா, see what happened was வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த கொரோனா டைமில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, they are using monetary policy. மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் வந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்போ லோன் நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் லோன் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. இது மாதிரி வந்து இந்தியா மாத்திரம் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பட் இதோட பெனிஃபிட் வந்து முழுக்க முழுக்க மானிட்டரி பாலிசியில் வெளியில தெரியுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வெளியில தெரியல அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ சொல்லுது. ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது சில வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுக்கா. ஸோ யூ ஷுட் நோ திஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹை டெட் டு ஜிடிபி ரேஷியோ. இது நீங்கள் மெயின்ஸ்லேயும் எழுதலாம். மானிட்டரி பாலிசினால மட்டும்தான் வந்து நம்மளால மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, மானிட்டரி பாலிசிக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க மானிட்டரி பாலிசியோட லிமிடேஷன்ஸ் எழுதும் போது நீங்க இதை எழுதுவாங்க. கொரோனா மாதிரி டைம்ல ஒன்லி வித் மானிட்டரி பாலிசி we were not able to achieve the desired results of growth. ஏன்னா நம்ம நிறைய கடன் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஹை டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஜிடிபி அப்படியே தான் இருக்கு. நீ கடன் கொடுக்குறனா growth இருக்கணும். growth இருக்கும்போது ஜிடிபியும் ஏறும். அப்ப என்ன ஆயிரும்னா மேட்ச் ஆகும். ஓகே, கடனும் ஏறுது, growth இருக்கனால ஜிடிபியும் ஏறுது. ஸோ தேர் இஸ் அ மேட்சிங். இது ஹெல்த்தி. பட் என்ன ஆக்சுவலி இப்ப தெரியுது, இது நம்ம கடனோட வட்டியை குறைச்சிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டோம், நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, குட். பட் டெட் ஏறுது, கடன் ஏறுது, ஆனா ஜிடிபியில தேர் இஸ் நோ growth at all, it is stagnant. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹை டெட் டு ஜிடிபி ரேஷியோ வித், இது ஒரு ப்ராப்ளம், வித் அல்ட்ரா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இப்ப இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். இது இப்படி இருந்துச்சுன்னா எக்கானமிக்கு குட் இல்லை. அப்படின்னா என்னன்னா மானிட்டரி பாலிசி இஸ் ஃபெயிலிங்னு அர்த்தம். மானிட்டரி பாலிசி இனிமேட் நீ இன்னும் குறைச்சாலோ இல்லை இன்னும் செஞ்சாலும் தேர் வில் பி நோ ரியாக்ஷன், நம்மளுக்கு வந்து growth வரவே வராது.
அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? பிசிக்கல் பாலிசி, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல், நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், மானிட்டரி பாலிசி இஸ் ஆர்பிஐ, பிசிக்கல் பாலிசி இஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட் பிசிக்கல் பாலிசி மூலமா growth இன்டியூஸ் பண்ணணும். இனிமேட்டு வட்டியை குறைச்செல்லாம் இன்டியூஸ் பண்ண முடியாது. மானிட்டரி பாலிசி அதோட லிமிட்டை அடைஞ்சிருச்சு. பிசிக்கல் பாலிசியில பண்ணணும். பிசிக்கல் பாலிசியில எப்படி பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். செக்டர்ஸ் என்ன மாதிரி செக்டர்ஸ்ல இருக்கணும்? மெயினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி வந்து கேபிட்டல் செக்டர்ஸ்ல நீங்க வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி எஃபெக்டிவ்லி டார்கெட்டிங் பீப்புள். இங்க பாருங்க, growth ஃப்ரெண்ட்லி பிசிக்கல் பாலிசி, இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். ஹவு growth ஃப்ரெண்ட்லி பிசிக்கல் பாலிசி? எஃபெக்டிவ்லி டார்கெட்டிங் தி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ மக்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட பாலிசிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட வே ஃபார்வர்ட் சொல்யூஷன்ல நீங்க இதெல்லாம் எழுதலாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் வேர்ட்ஸ் தட் யூ கேன் ரைட் இன் சொல்யூஷன். நீங்க ஒரு வே ஃபார்வர்ட் எழுதும்போது இக்கானமியில யூஸ் சச் டேர்ம்ஸ். ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்கும். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எழுதுறதுல ரெண்டுமே ஒன்று தான். பட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் எழுதும்போது இதில் உங்களோட பேப்பர் வந்து தனியாக தெரியும். ரைட்? ஸோ மேக் அ நோட் ஆஃப் தட். அடுத்தது என்ன? இது ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகே, அந்த நியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அது வந்து எப்படி இருந்தாலும் வரும். வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ்ல அம்பானியோட தம்பி சின்ன அம்பானி, அவரையும் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து DHFL அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து கடன் வந்து 1500 கோடி வாங்கியிருக்காங்க. 500 வாங்கிட்டு அதுக்கப்புறம் DHFL சேர்மனோட மற்ற கம்பெனிகள்ல அம்பானியோட கம்பெனி வந்து 500 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, ஹரி என்கிட்ட கடன் கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்? ஓகே, இந்தாங்க 1500 கோடி ஹரிட்ட கொடுத்துட்றேன். நான் வந்து இந்த ஒரு கம்பெனி மாத்திரம் எனக்கு கிடையாது. ஆப்வியஸா நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு ஒரு 10-15 கம்பெனி வேற கம்பெனிங்க இருக்கும். ஹரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்கிட்ட 1500 கோடி வாங்கிட்டு 500 கோடி ரூபாவை என்னோட மற்ற கம்பெனிகளுக்கு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு இன்வெஸ்டரா வருவார். ஹீல் கம் ஆஸ் அன் இன்வெஸ்டர். கடன் கொடுப்பார், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவார், எக்விட்டி வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இது பண்ணதுல இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. ரைட்? ஓகே, சரி, நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்டு அசெட்டு, அந்த அசெட்டை எப்படி வந்து சரி பண்றது, இல்லை அந்த மணியை ரிகவர் பண்றதுன்றது பார்த்தோம். ரெக்டிஃபிகேஷன், ரீஸ்ட்ரக்சரிங், இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெக்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள், நோ சேஞ்சஸ். நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட வந்து காசை வாங்குறாங்க, அவ்வளோதான். ரீஸ்ட்ரக்சரிங்ல ஆப்வியஸ்லி தேர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ், நம்ம இதெல்லாம் படித்தோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் நீங்கள் எக்விட்டியாக மாற்றி கூட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். பட் தட் இஸ் அ ஃபெயில்டு கான்செப்ட். ஏன்னா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரிகவரி அப்படிங்கிறதுக்குள்ள போவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரிகவரி. ரிகவரியில 2 முக்கியமான ஆக்ட். சர்ஃபராசி ஆக்ட் மெயினா வந்து ஃபார் ஸ்மால், சின்ன லோன்ஸ்க்கு சொல்லலாம். ஆர் கன்ஃபார்மா நீங்க வந்து அந்த வேல்யூக்கு ஈக்குவலா நீங்க ஒரு கொலாட்ரல் கொடுத்துருந்தங்க, கொலாட்ரல் வந்து நீங்க கொடுத்துருந்தங்க அப்படின்னா சர்ஃபராசி ஆக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் திஸ் இஸ் நார்மலி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சர்ஃபராசி ஆக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இன்சால்வன்சி இன் பேங்க்ரப்சி வந்து நார்மலி இட் இஸ் ஃபார் லார்ஜ் கம்பெனிஸ் வேர் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி லோன் வாங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த ஃபேக்ட்ரியில் இவ்வளோ லாபம் வரும் எங்களுக்கு இத்தனை வருஷத்தில், அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லோன்ஸாக வாங்கியிருப்பாங்க. நார்மலி இந்த மாதிரி லோன்ஸ் வந்து 100% வந்து கொலாட்ரல் இருக்காது, ஏதாவது ஒரு கொலாட்ரல் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் கொலாட்ரல் இருக்கும், பட் இட் வில் பி அ வெரி ஸ்மால் அமௌண்ட். ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அந்த மாதிரி கம்பெனிஸ், அந்த மாதிரி வராத கடனை வந்து எப்படி வசூல் செய்யுது, அதுக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 பண்ணாங்க. பட் அதை அமெண்ட் நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ February 2012 ப்ருடென்ஷியல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்க்குலர் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறாங்க. ஸோ யூசிங் த பாஸ் ஆஃப் தி RBI ஆக்ட், RBI issues a circular. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுது. நான் சொன்ன அந்த பழைய இது CDR, இந்த இது அதாவது வந்து எக்விட்டி, அந்த ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி உங்களுக்கு வந்து அதை மாத்துறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து விற்கிறது, அந்த மெத்தடை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இட் இஸ் நாட்
இன் பிராக்டிஸ். இப்ப இதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு இனிமேட்டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் தி ஒன்லி டூல் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணுச்சு. பட் இதுல ஒரு ப்ராப்ளம். கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நான் முன்னாடி என்ன சொன்னேன், எஸ்எம்ஏ ஜீரோ அப்படின்றது எப்ப நீங்க சொல்லுவாங்க, நீங்க கடன் கொடுக்க, நீங்க அந்த வட்டி கட்டாம ஒரு நாள் டிஃபால்ட் ஆனது ஒன் டே டு 30 days வந்து எஸ்எம்ஏ ஜீரோ. இப்படியே தானே ஏறிட்டே போகும். அதுக்கப்புறம் தான் என்பிஏவா மாறும் 90 days தாண்டும் போது. எஸ்எம்ஏ ஜீரோல இருக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க. வாட் ஹேப்பன், திஸ் கோஸ் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தூக்கி டஸ்ட்பின்குள்ள போட்டுறாங்க. என்ன சொல்றாங்களா, திஸ் இஸ் ராங், இது வந்து ஒத்துக்க முடியாது, இட் இஸ் நாட் இன் அக்கார்டிங் டு ஆர்பிஐ ஆக்ட், ஃபர்ஸ்ட் டேக்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து ஜங்க் பண்ணிடுறாங்க. ஓகே, ஜங்க் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஸோ அகெயின் திருப்பி கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அகெயின் அந்த வருஷம் ஜூன் 2019 they are bringing in a new rule. இந்த நியூ ரூல்ல வாட் they are saying is, ஓகே சார், இது ஆர்பிஐ இது வந்து அப்ளிகபிளா இருக்கு, இட் இஸ் அப்ளிகபிள் ஆன் பேங்க்ஸ், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ், எல்லாருக்குமே பவர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆல் திஸ் பவர்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அவங்களால வந்து லோனை வந்து ரிகவர் பண்ணலாம். ஸோ பேங்க் மாத்திரம் கிடையாது, வேற இந்த மாதிரி எந்த கம்பெனி வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுத்த லோனை ரிகவர் பண்றதுக்கு இந்த ஆக்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட் சேஞ்சஸ் இட். இஃப் த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் overdue for 1 to 30 days, classify the loan as SMA 0. Then within 30 days, the lender should review the loan account and initiate a resolution process. So this was like after 30 days. So உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, 0 to 1 டேல வந்து நீங்க உடனே இனிஷியல் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியாது. யூ கிவ் த டிஃபால்டர் சான்ஸ் டில் 30 days, 30 நாள் வரைக்கும் அவருக்கு வந்து நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்க. அவர் வந்து கட்ட வேண்டிய காசை வந்து அவர் கட்டலாம், அவர் வந்து அதை வந்து சரி பண்ணலாம், இல்ல அவர் உங்கள்கிட்ட உட்காந்து பேசி ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம். இஃப் இட் டஸ் நாட் டூ ஆஃப்டர் 30 days, நீங்க வந்து இனிஷியேட் பண்ணலாம் ப்ராசஸ். ஸோ ஆர்பிஐ வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து 0 daysல ஸ்டார்ட் பண்றது சொல்லியிருந்தது முடியாதுன்னு சொன்னனால நீங்க 30 daysக்கு வந்து நீங்க வந்து பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ த எண்ட் ஆஃப் SMA 01 அப்போ வந்து நீங்க வந்து இதை இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்காங்க. தென் சஷக்த் அப்ரோச்னா என்னன்றது பார்ப்போம் நம்மளுக்கு. வீல் சி தட். இது இல்லாமல் வாட் தேவ் செட் இஸ், கடன் கொடுக்குறாங்கல்ல, தே ஹாவ் டு அப்லோட் தி டேட்டா. 5 கோடி ரூபாய்க்கு மேலே யாருக்காவது லோன் கொடுத்தா எவ்ரி வீக் அந்த நேமை வந்து சிஆர்ஐஎல்சி போர்ட்டல்ல தே ஹாவ் டு அப்டேட். ஓகே, ஸோ தே ஹாவ் டு அப்டேட் எவ்ரி வீக். 5 கோடி ரூபாய்க்கு மேலே யாராவது லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. தென் அடுத்தது ரொம்ப முக்கியமானது, வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்னு இல்ல கமிட்டட் ஃப்ராடு ஜென்யூனான பிசினஸ் ஃபெயிலியர் கிடையாது. ஃப்ராடு வந்து உங்களுக்கு ப்ரூவ் செய்யப்பட்டா, இல்ல யாரையாவது வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா, வில்ஃபுல் டிஃபால்டர்னு இப்போ வந்து நம்ம வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணோம், யாரு, நம்மளோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், அவரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம், மாலியாவை. வாட் இஸ் மீனிங் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்டர்? வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னா அவர்கிட்ட மறுபடியும் காசு கொடுக்கறதுக்கு he has the capacity, அவருக்கு இருக்கு, அவர் நினைச்சா கொடுக்கலாம், ஆனா கொடுக்காம இருக்காரு. ஓகேவா? திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்டர். ஒருத்தர் வில்ஃபுல் டிஃபால்டர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லா படி அவருக்கு வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி அவர்னால பண்ண முடியாது, அந்த கோட் யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய அவருக்கு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எதுவுமே அவர் கிடையாது. இட் பிகம்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அவர் மேல கிரிமினல் கேசஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். வேணும்னு அவர் பண்றாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி இது. இப்போ அதான் இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வில்ஃபுல் டிஃபால்டர் இல்லைன்னா எவர் கிரீனிங் ஆஃப் லோன்லாம் அலௌடு, இல்லை உங்க லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இதெல்லாம் அலௌடு. பட் உங்களை வில்ஃபுல் டிஃபால்டர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நாட் பாசிபிள், இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிமெம்பர், COVID-19னால நிறைய வந்து நம்மளுக்கு தெரியும் என்னாச்சு, கம்பெனிகள்லாம் வந்து தே குட் நாட் பே பேக் தேர் லோன்ஸ். அதுக்கு தான் நம்ம ஆத்ம நிர்பர்ல வி கேவ் தெம் டைம், நீ 6 months வரைக்கும் நீ வட்டி கட்ட வேணாம், அதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ், பேங்க்ஸ் பிகம் வீக். அப்ப என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ?
ஏதாவது ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ்க்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாமா, ஹவு டு பேங்க்குக்கும் நன்மையா இருக்கணும் பிசினஸ்க்கும் நன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேவி காமத். ஹூஸ் கேவி காமத்? யார் கேவி காமத்? ஆர்பிஐ இது ஐசிஐசிஐ பேங்க்ஸ் ஓல்ட் சேர்மன், ஐசிஐசிஐ பேங்கோட பழைய சேர்மன். கோச்சருக்கு முன்னாடி அவங்க தான் வந்தாங்க, அவர் தான் இருந்தார். ஸோ அவரை வந்து உங்களுக்கு வந்து அவர் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க சொன்னாங்க, ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க் ரிப்போர்ட். ஸோ நார்மலி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்கல்ல கொஸ்டின்ஸில், ஸோ அது மாதிரி வந்து தே கேன் ஆஸ்க் யூ ரிப்போர்ட். கேவி காமத் ரிப்போர்ட் வந்து எதற்காக உருவாக்கப்படுது, இல்லை கமிட்டி எதுக்காக உருவாக்கப்படுது அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. கோவிட் ரிலேட்டடா இந்த மாதிரி வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்காக வந்து ஆர்பிஐ உருவாக்குச்சு, நாட் கவர்மெண்ட், ஆர்பிஐ. ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இஃப் த ரூமர் மில்ஸ் ஆர் ட்ரூ, கேவி காமத் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர். யூனியன் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அடுத்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் தான், மிஸ்டர் காமத் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க். அவர் வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேபினெட், அடுத்த கேபினெட் ரீஷஃபில். ஸோ ப்ராபபிளி இட் மைட் ஹேப்பன். சரி, ஓகே. இது இப்போ வந்து வில் கோ இன் டு தி ஆக்ட்ஸ். சரிங்களா, புரியுதா இது வரைக்கும்? ஃபைன். இது வரைக்கும் ஓகே? ஓகே ஓகே ஃபைன். சரி, ஏன்னா எங்கேஜ் இல்லாதனால ஐ டோன்ட் நோ இஃப் யூர் பார்க்குறாங்களா. ஓகே, ரைட். சர்ஃப்ராசி ஆக்ட், இந்த ஆக்ட் மூலமா தான் வந்து நம்ம இப்போ ஒரு வீடு லோனுக்கு வைக்கிறோம், அதை வச்சுட்டு கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா நம்ம வீடு வந்து ஜப்திக்கு வரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது எந்த ஆக்ட் மூலமா வரும் அப்படின்னா இந்த ஆக்ட் தான், சர்ஃப்ராசி ஆக்ட் மூலமா தான் இது வந்து அமலுக்கு வரும். 1991ல நரசிம்மன் ஃபர்ஸ்ட் கமிட்டியில இது மாதிரி ஒரு ஆக்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பவர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நார்மலி 1991 முன்னாடி இவரோட ரெக்கமெண்டேஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கொலாட்ரல் கொடுக்குறங்க பேங்க்குக்கு, அந்த பேங்க்குக்கு நீங்க கடன் கட்டலைனாலும் இன்கேஸ் பேங்க் வந்து இப்போ நோட்டீஸ் கொடுக்குது, இந்த வீடு நான் வந்து ஜப்தி பண்ண போறேன், நான் வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னா, we can go to a court. நம்ம இங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கோர்ட்டுக்கு, சின்ன கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம். ஸோ இது அப்போ என்ன ஆயிடும், பேங்க்ஸ்னால ரிகவர் பண்ண முடியாது, இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரை பொறுத்து தான் உங்களுக்கு தெரியும், வி ஹேவ் லாட் ஆஃப் கோர்ட் கேசஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்குதுங்களா. ஸோ ஒரு சிவில் கேஸ், இதெல்லாம் சிவில் கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டு ஒரு வீடு அது வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு பேங்க்குக்கு ரிகவர் பண்றதுக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வாட் அ வேஸ்ட் இட் இஸ். நம்ம வந்து பேங்க்குங்களுக்கு அப்போ அது சேஃப்டி கிடையாது, பேங்க்குங்க வந்து இதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ நரசிம்மன் 1 கமிட்டி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நோ, நம்ம வந்து பேங்க்ஸ்க்கு வந்து இது ஆர்டினரி கோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, தே ஷுட் நாட் கெட் இன்வால்வ் இன் திஸ் லோன் ரிகவரி ப்ராசஸ். டெட் ரிகவரி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1993ல இது உருவாக்குறாங்க. ஸோ எனி கிரீவியன்சஸ் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து வச்சிருக்க கொலாட்ரல வந்து அவங்க வந்து மறுபடியும் எடுக்கும்போது உங்களுக்கு கிரீவியன்சஸ் இருந்தால் நீங்க போக வேண்டிய ஆளு டெட் ரிகவரி ட்ரிபியூனல்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க போக முடியும். ஸோ திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சேஞ்ச். தென் 1998ல நரசிம்மன் 2 கமிட்டி வருது. ஸோ இந்த கமிட்டியில வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இல்லாம இருக்கு, ஒரு இட் இஸ் ஒன்லி வித் அன் அக்ரிமெண்ட். பேங்க்கும் நம்ம கடன் வாங்குறவங்க, டெட் வாங்குறவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இருக்க பவரை பேஸ் பண்ணி தான் இந்த லேண்டோ வீடியோ அவங்க எடுக்க முடியுது. ஸோ இட் இஸ் நாட் வெரி பவர், பேங்க் சைடில் வந்து இன்னும் பவர் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. 1998ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்காகவே பேங்க்ஸ்க்கு பவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ட் உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த சர்ஃப்ராசி ஆக்டை உருவாக்குறாங்க. சர்ஃப்ராசியோட ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஈஸியாக சொல்றதுக்காக சர்ஃப்ராசி ஆக்ட். ஸோ இந்த சர்ஃப்ராசி ஆக்டை 2002ல உங்களுக்கு எனாக்ட் பண்றாங்க. இந்த சர்ஃப்ராசி ஆக்ட்ல வந்து லெண்டர்ஸ் வந்து மார்ட்ரேஜ் அசெட்டை வந்து அவங்க வந்து ஈஸியா கைப்பற்றிடலாம். இல்ல ஒரு கம்பெனியா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க மாத்தலாம். தே கேன் சேஞ்ச் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதோட அசெட்டை விற்கலாம்.
ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அதுக்கு ஒரு இருக்க லேண்டு, அதுக்கு இருக்க ஃபேக்டரி, மிஷினரி, இது எல்லாத்தையுமே விற்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அதை கொடுக்கலாம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்ஸ் இப்போ வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பேட் பேங்க் நம்ம பார்த்தோம், பேட் பேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான பவர் இருக்கு. ஸோ யூ கெட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற மாதிரி வந்து பவர் இருக்கு. ஸோ இதுல சர்ஃபராசி ஆக்ட் படி அகெயின் யூ கேனாட் கோ டு ஆர்டினரி கோர்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கோ டு டிஆர்டி. ஓகே, ஸோ டெட் ரிகவரி ட்ரிபியூனல் தான் போகணும். டெட் ரிகவரி ட்ரிபியூனல்ல உங்களுக்கு சரியான தீர்ப்பு வரல, மேல்முறையீடு பண்ணணும்னா அப்பலெட், டெட் ரிகவரி அப்பலெட் ட்ரிபியூனல். அதுலயும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஹைகோர்ட். ஸோ உங்களுக்கு ஆர்டர் புரியுதுன்னு தெரியல. ஓகே, டிஆர்டி, அடுத்தது டிஆர்டிஏ, அப்பலெட் இல்ல ஹைகோர்ட். ஓகேவா, திஸ் இஸ் தி ஆர்டர். பட் இப்போ நீங்க ரிகவரி ட்ரிபியூனல் போனாங்கன்னா வாட் இஸ் தி இது? இப்போ ஹரி என்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு, அவர் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், அவர் ட்ரிபியூனல் போறாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிபியூனல்ல அவரு பேலன்ஸ் 1 கோடி இருக்கு அப்படின்னா 50 லட்சத்தை அவர் டெபாசிட் பண்ணணும். 50 லட்சத்தை அவர் டெபாசிட் பண்ணாதான் ட்ரிபியூனலே அந்த 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 இதை எடுக்கும், அந்த கேஸே எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஃப்ரிவிலியஸா சும்மா வேணும்னே நாட்களை இழுக்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி கேஸ் போட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் டு ப்ரொடெக்ட் த பேங்க்ஸ். சரிங்களா? பட் தேர் வாஸ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2020 தான் இது வந்து தீர்ப்பு வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி இருக்கு சொல்லிடுறேன். சர்ஃபராசி பவர்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கு? ஹூ ஆல் ஹேஸ் திஸ் பவர்? ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ். என்பிஎஃப்சிஸ் ஆனந்த வரைக்கும் 2 கண்டிஷன். அசெட் சைஸ் 100 crore மேல வந்து அசெட் சைஸ் இருக்கிற ஒரு என்பிஎஃப்சி இருந்தா தே ஹேவ் தி பவர். அட்லீஸ்ட் 50 lakh ஆவது அந்த லோன் இருக்கும். அட்லீஸ்ட் 50 lakh. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் சேஞ்ச்ட் இட் டு மினிமம் ஆஃப் 20 lakhs. அப்போ முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா சர்ஃபராசி ஆக்டை வந்து உங்க மேல யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 20 லட்சம் இருந்தாலே சர்ஃபராசி ஆக்டை நீங்க யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஐ டேக் அ லோன், நான் 20 லட்ச ரூபாய்க்கு லோன் மேல வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் கட்டாம போயிருந்தேன் அப்படின்னா என் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சர்ஃபராசி ஆக்டை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்த அந்த அக்ரிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் அவங்களால வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியும். நாட் யூசிங் சர்ஃபராசி ஆக்ட். ஓகே, ஸோ இதுதான் சேஞ்ச். இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுல என்னென்ன சொல்லிட்டேன்? ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க் சொல்லிட்டேன், ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லிட்டேன், என்பிஎஃப்சி சொல்லிட்டேன். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து இந்த அதிகாரம் இருக்கா? கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்த இது இருக்கு. இப்போ நீங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்குறாங்க, அவங்களுக்கு உங்க வீடை இது கைப்பற்றுறதுக்கு சர்ஃபராசி ஆக்ட் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இட் கோஸ் டு தி சுப்ரீம் கோர்ட். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்டோட ஆக்ட். கரெக்ட் தானே? திஸ் ஆக்ட் இஸ் டன் பை தி பார்லிமெண்ட். ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஆக்ட். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். கரெக்ட்? ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த சட்டம் யூனியன் சட்டம். அப்ப இது வந்து இதுல செல்லுபடி ஆகுமா ஆவாதான்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா 2007ல செல்லுபடி ஆவாது, இட் வில் நாட் ஆவாது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட், சுப்ரீம் கோர்ட் தெரியல, ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்குது. என்ன அப்படின்னா சர்ஃபராசி ஆக்ட் cannot be used for cooperative banks. பட் 2020ல தீர்ப்பு வருது. என்ன அப்படின்னா சி இந்த லிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்கிங்னு தனியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ட்ரி 45ல பேங்கிங்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ட்ரி 43ல நாட் இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வச்சுதான் தீர்ப்பு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் தீர்ப்பு. ரெண்டாவது தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா இல்ல பேங்கிங்னு ஒரு வார்த்தை வருது. பேங்கிங் மீன்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங்ஸ். அப்போ கோஆபரேட்டிவ் பேங்கிங்ஸ், கூட்டுறவு வங்கிகளும் இதுல உள்ள அடங்கும். ஸோ தே கேன் ஆல்சோ யூஸ் சர்ஃபராசி ஆக்ட். சிம்பிள். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்? சர்ஃபராசி ஆக்டை பத்தி ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதுல ஒரு ஸ்டேட்மெண்டா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னால இந்த ஆக்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. முடியும்னு சொல்லணும். ஓகே, இவ்வளவு கதையில யூ ஹேவ் டு நோ தட். அடுத்தது டீடைலா போனாங்கன்னா யூ ஷுட் நோ தட் என்பிஎஃப்சிஸை பொறுத்த வரைக்கும் 20 lakh
கொடுத்திருந்தாலே, கடன் கொடுத்திருந்தாலே இது உங்களுக்கு வந்து அவங்களால பண்ண முடியும். பேங்க்ஸ் இல்லை, என்பிஎஃப்சி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 20 lakh இருந்தாலே பண்ண முடியும். அண்ட் 100 crore மேலே வந்து அது ஒரு பெரிய பேங்க் என்பிஎஃப்சியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி சர்ஃபராசி ஆக்ட். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் சர்ஃபராசி ஆக்ட்? ஏன் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஆக்டை பேஸ் பண்ணிய கம்பெனிஸ்க்கும் வச்சிருக்கலாம்ல? ஏன் வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்டு அது அந்த ஆக்ட் ஏன் நம்ம கொண்டு வரணும்? ஏன்? வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபராசி ஆக்ட்? என்ன லிமிடேஷன் ஆஃப் சர்ஃபராசி ஆக்ட்னா, டிஆர்டி டிஆர்ஏடி நம்மளுக்கு தெரியும், டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல், அப்பலட் ட்ரிபியூனல், இது ரெண்டுலையுமே வந்து போத் ஆர் அண்டர் ஸ்டாஃப். 1 லட்சம் கேஸ் கிட்டத்தட்ட பெண்டிங்கா இருக்கு 2016. ஸோ அப்படி இருக்கும்போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். சரியா? ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ஒரு மிஷினரி இருக்கு, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட மிஷினரி வந்து நான் வித்து காசு வாங்க போறேன். இல்ல ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிளை வித்து நான் காசு வாங்க போறேன், அந்த லோனை ரிகவர் பண்ண போறேன். இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த கேஸ் முடியறதுக்கே. இந்த மிஷினரியோட வேல்யூ என்னவாயிரும்? டெப்ரிசியேஷன் ஆகுதுல, டெப்ரிசியேட் ஆகுதுல. டெப்ரிசியேஷன்னா என்ன? தி ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அ ப்ராடக்ட் வித் டைம். தேய்மானம், தேய்மானம். சரிங்களா? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து யூஸ் பண்ண பண்ண அதோட லைஃப் போய்கிட்டே இருக்கு. அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான், அதுதான் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் ஆகுறதுனால வாட் வில் ஹேப்பன்? இந்த வேல்யூவே போயிடும். ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினை நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலே அது துரு பிடிச்சி அது வந்து மிஷின் போயிடும். டெக்னாலஜி மாறிடும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, டெக்னாலஜி திடீர்னு மாறிடும். வாட் வில் ஹேப்பன்? அந்த மிஷினை நீங்க விற்க முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அந்த மிஷினை வித்திருந்தா ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை வச்சிருந்தா பெருச்சம்பளத்துக்கு தான் போட முடியும். ஸோ யூஸ் இல்லை. ஸோ வாட் இந்த ப்ராசஸ், நம்மளோட ஏமே வந்து இந்த இடத்துல அடி வாங்குது. நம்மளோட ஏம் என்ன? அந்த மணியை ரிகவர் பண்றது. ஸோ தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இன் சம் பிஸ்னஸஸ் ஆக்ஷன் ஆர் லிக்விடேஷன் மே நாட் ஈல்ட் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். சில பிஸ்னஸ் வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டா ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு வந்து இல்லை. வாட் தே கேன் டூ இஸ், இதை வேற மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அண்ட் ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து இந்த சர்ஃபராசி ஆக்ட்ல எந்த ஒரு இதுவும் இல்லை, இதுவும் வாய்ப்பும் இல்லை. வாட் இஸ் ஆர்பிட்ரேஷன்? ஆர்பிட்ரேஷன்னா 2 பேரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசுறது. ஓகேவா? ட்ரைங் டு டாக் இட் அவுட், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது எதுவுமே கிடையாது. சர்ஃபராசி ஆக்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், உங்களோட ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். ஸோ இதுக்காக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லி 2016 உங்களுக்கு வருது. எப்போ சார்? 2016 இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு வருது. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்ப இதுல கிரெடிட்டர்ஸை 2 விதமா பிரிக்கிறாங்க. கிரெடிட்டர்ஸ்னா யாரு? கடன் கொடுத்தவர்கள். டெபிட்டர்ஸ்னா கடன் வாங்கினவங்க. கிரெடிட்டர்ஸ்னா கடன் கொடுத்தவங்க. ஸோ கடன் கொடுத்தவங்கள 2 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ், ரெண்டாவது ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ரெண்டுக்குமான மீனிங் நல்லா தெரியணும். ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ் யாரு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், நான் சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வச்சு நடத்துறேன், அது திவால் ஆயிடுச்சு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுக்கு போகுது. இப்போ என்னோட ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ் யார் யாரா இருப்பாங்கன்னா, எனக்கு சரக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருப்பான்ல, அதெல்லாம் சேர்த்து தானே அசம்பிள் பண்ணி நான் சைக்கிளா மாற்றுவேன். எனக்கு டயர் ஒருத்தன் கொடுத்துருப்பான், கம்பி ஒரு இது கொடுத்துருப்பான், பெல் ஒருத்தன் கொடுத்துருப்பான், ஒவ்வொரு பல விஷயங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் நான் ஒரு சைக்கிள் தயாரிக்கிறேன். எனக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருப்பான் அவன். ஏன் நான் கான்ட்ராக்ட்ஸ் யாருக்காவது கொடுத்துருந்தேன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ், என்னோட எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாமே வந்து ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ், ஒரு பிசினஸ் நடக்கிறதுக்கு தேவையா இருக்கிற கிரெடிட்டர்ஸ். ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்னா எனக்கு கேஷ் கொடுத்தவங்க, ஹூஸ் கிவன் மீ மணி. பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், இல்லை நான் ஒரு பாண்ட் வெளியிட்டிருக்கேன், என்னோட டெட் செக்யூரிட்டி, டெட் செக்யூரிட்டி மாதிரி நான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கேன், ஜிசெக் மாதிரி நான் என்னோட கம்பெனியோட பிரைவேட் கம்பெனியோட செக்யூரிட்டி வெளியில விட்டுருக்கேன், அதை வாங்கினவங்க, இவங்க எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ். இதுல ஹோம் பையர்ஸை சேர்த்துட்டாங்க. ஓகே, இதுல ஹோம் பையர்ஸை சேர்த்திருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது முன்னாடி வந்து ஹோம் பையர்ஸை ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்ல இல்ல, ஹோம் பையர்ஸை ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ்ல இருந்தாங்க. இதை சேஞ்ச் பண்ணுச்சு கவர்மெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேட்கலாம், ஹோம் பையர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்ல வராங்களா, ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ்ல வராங்களான்னு?
ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்ல தான் வர்றாங்க ஹோம் பையர்ஸ். ஈவன் தோ தே ஆர் நாட், அவங்களை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸை கிளாசிஃபை பண்ணி எந்த ப்ராப்ளம்ல இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் வரும்போது தான் வீடு கட்டுறதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறேன், 100 வீடு இருக்க அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிறதுக்கு முன்னாடியே நான் வித்துறேன்ல. அபார்ட்மெண்ட் கட்டி ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரும் விற்கிறதெல்லாம் கிடையாது. சென்னையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட்டிட்டு இருக்கும் போதே வித்துருவாங்க. தேல் செல் இட் ஆஃப், இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது இப்போ ஹரி வந்து 8 வீடு வாங்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கமிட்மெண்ட் என்ன தரேன் அப்படின்னா 1.5 வருஷத்துல இந்த வீடு ரெடி ஆயிடும் சார் சொல்லி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஒரு அமௌண்ட் வாங்கிடுறேன். அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். பட் வாட், சொன்ன டைமுக்கு நான் அவருக்கு திருப்பி தர மாட்டேங்கிறேன், அந்த வீடை வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்ப நான் வந்து திவால் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இன்சால்வன்சி ஃபைல் பண்றேன். இல்ல என் மேல வந்து ஐஎன்பி கோடு வந்து பாயுது, என்னை வந்து இப்ப அவங்க வந்து சால்வன்சி பண்ண போறாங்க, எனக்கு யாரெல்லாம் காசு கொடுத்தாங்கன்றத அவங்க கணக்கு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஹரி வந்து எனக்கு வந்து காசு கொடுத்துருக்காரு ஃபார் வீடு. முன்னாடி இது ஆப்ரேஷன்ல இருந்துச்சு, இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஃபினான்ஷியல், ஏன்னா அது கொடுத்தது வந்து கடன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டு ப்ரொடெக்ட் ஸ்மால் ஹோம் பையர்ஸ், வீடு வாங்குறவங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு முயற்சி வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது சரிங்களா, ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்ல அது உங்களை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க, ஓகே. இஃப் an individual partnership firm company defaults on a business loan of X rupees, அது ஒரு அமௌண்ட்டுக்கு மேல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி இது வந்து அவங்களுக்கு பாயலாம். பட் த்ரூ ஹூம், யார் மூலமா இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ஐஎன்பி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி மேல இந்த ஆக்ஷன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க, ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. 10 பெஞ்சஸ் இருக்கு, இந்தியா ஃபுல்லா வந்து 10 பெஞ்சஸ் இருக்கு. ஸோ தே ஹாவ் தி ரைட். ஓகேவா? ஸோ என்சிஎல்டி தான் வந்து மஸ்ட் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் த அப்ளிகேஷன் வித்தின் 14 days. நீங்க இப்போ அப்ளை பண்றங்க, இந்த மாதிரி வந்து நான் திவாலாக போறேன், எனக்கு வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இதுல ப்ரொடெக்ஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டங்க அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. யார்? அந்த கம்பெனியே ஃபைல் பண்ணுவாங்க. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்கேன், நான் திவால் ஆக போறேன், எல்லாரும் என்கிட்ட வந்து கடன் கேட்கறாங்க, வட்டி கொடுக்க முடியல. நான் வாலண்டியரா என்ன பண்ணுவேன்னா போய் நான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல நான் ஃபைல் பண்ணுவேன். ஐ எம் கோயிங் டு இன்சால்வன்சி, ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் இன்சால்வன்சி அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சும்மா பேச்சுவாக்கில் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? இட் இஸ் ஃபைலிங் தட் நான் வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து கடன் கொடுக்க முடியாது, என்னால் வந்து கடன் கொடுக்கறதுக்கான என்கிட்ட வந்து எந்த ரிசோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது. ஓகே, இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அதை நீங்கள் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷனில் நிற்க முடியாது. நீங்கள் வந்து பின்காலத்தில் நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கினாங்கன்னா நீங்கள் அப்பயும் யூ ஹாவ் டு பழைய இதை நீங்கள் செட்டில் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய அதில் இருக்குது, கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சரிங்க, ஓகே. இஃப் என்சிஎல்டி அக்செப்ட், என்சிஎல்டி வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரி திங் வில் ஸ்டாப். கடன் எல்லாமே வந்து அதுக்கு மேலே வந்து வட்டி ஏறாது. இது எங்கே யூஸ் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன். இப்போ 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கான், 100 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கான், அவனுக்கு மாதம் வட்டியே எவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும். அவன் வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சியில் என்சிஎல்டி வந்து அவனோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா அன்னைக்கு தேதியோட அவனோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏறாது. இட் ஸ்டாப்ஸ். அவனுக்கு கடன் கொடுத்ததெல்லாம் அப்படியே நின்றுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அன்னைக்கு தேதிக்கு அவன் எவ்வளோ கடனோ அதை அவன் சரி கட்டினா போதும். திருப்பி வட்டி வந்து ஏறிக்கிட்டே எல்லாம் போகாது. உங்களுக்கு தெரியும், நம்ம அப்படியே இருந்தோம்னா என்ன ஆகும்னா வட்டி ஏறிக்கிட்டே நம்மளோட அந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே தான் போகும், கடன் அமௌண்ட். ஸோ ஆல் தட் வில் ஸ்டாப். 180 to 270 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து இதை வந்து இது பண்ணணும். யூ ஹேவ் டு சால்வ் திஸ். ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதுங்க. லாட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் நான் பார்ப்போம், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது யார் செய்வாங்க அப்படின்றது முக்கியம். ஹூ வில் டூ திஸ்? உங்களுக்கு ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்னு ஒருத்தர் இருக்காரு. இது வந்து ஒரு ஜாப் ஆக்சுவலி. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, நீங்க இதை படிச்சு எக்ஸாம், சிஏ எக்ஸாம் மாதிரி, சிஏ எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பாங்களே அது மாதிரி இது ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி நீங்க வந்து பாஸ் பண்ணி நீங்க ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக மாறலாம். நீங்க ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக மாறி நீங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் பண்ணுவாங்க. 2 பேரையும் உட்கார வைப்பாங்க. ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸை ஒரு பக்கம் உட்கார வைப்பாங்க, ஒரு பக்கம் அந்த கம்பெனியோட இவங்க ஓனர்ஸ், அந்த யாரு கம்பெனியோ அவங்கள உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு இது எப்படி சால்வ் பண்ணலாம்
அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷன் பிளான் நீங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒத்து வர மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பிளான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம், லோன் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் நீங்க உள்ள கொண்டு வரலாம், ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரலாம், ஒரு கம்பெனியை துண்டு துண்டா விற்கலாம். சி 2-3 பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு பிசினஸையா நீங்க தனித்தனியா கூட விற்கலாம். ஆல் தட் என்ன வேணாலும் செய்யலாம். ஆல் தட் இஸ் டன் பை இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேட்டரா இருக்காரு. நடுவில் நின்று கம்பெனிஸ்க்கும் கடன் கொடுக்குறவங்களுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் நின்று உங்களுக்கு வந்து அவர் தான் உங்களுக்கு பேசுவார். சரிங்களா? தென் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் பிரசன்ட் த பிளான். இந்த பிளான் எடுத்துட்டு போயிட்டு கிரெடிட்டர்ஸ்ட கொடுக்குறாரு அவர். ஓகே, ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்ட கொடுக்குறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் நான் ஏற்கனவே வீடியோக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். வீடியோக்கான எக்ஸாம்பிள் என்ன, கொடுத்ததுல 30% தான். ஓகே, ஸோ அந்த அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த பிளான் நான் இப்போ செய்ய போறேன், இவரை வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கொடுத்த காசுல இருந்து ஒரு 50% உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஓகேன்ட்டாங்கன்னா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். ஸோ அது அந்த அந்த ஃபைனல் ஓகே சொல்றது யார் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ். சரி, ஓகேவா? ஸோ தே ஹாவ் தட் இது பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் எல்லாரும் ஓகே சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அதுலயும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டா கூட போதும். ஓகேவா? ஏன்னா எல்லாரும் ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசும்போது அதில் மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து ஓகே சொல்லிட்டா கூட தட் வில் ஸ்டார்ட். ஓகே, பட் யாருக்காவது அது வந்து பிடிக்கல, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னா தே கேன் அகேன் இதையும் வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா அப்பீல் பண்ணலாம். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தால் அதே தான், சேம் டெட் ரிகவரி ட்ரிபியூனல் அப்புறம் அப்பலெட் அவங்கள்ட்ட வந்து அவங்க அப்பீல் பண்ணலாம். இல்லைன்னா நேஷனல் கம்பெனி லா அப்பலெட் ட்ரிபியூனல், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல தான் நீங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐஎன்பி கோட் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து அதுதான் என்சிஎல்டில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அதை அப்பீல் பண்ணணும்னா என்சிஎல்ஏடியில் நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் டயக்ராம்ல ஈஸியா நீங்க பண்ணா, ஷீ இஸ் தி இன்சால்வன்சி இது ப்ரொஃபஷனல். இவ தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து எடுத்து நடத்துவா. தீஸ் பீப்புள் தி தி கம்பெனிஸ் ஓனர், திஸ் இஸ் தி பேங்க்ஸ். இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இவங்க தான். அண்ட் இன் திஸ் என்சிஎல்டி தான் வந்து இனிஷியேட் பண்ணும் ப்ரொசீடிங்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. அண்ட் அப்பீல் பண்றதுக்கும் இதுதான் ஸ்ட்ரக்சர். என்சிஎல்டி எல்ஏடில நீங்க வந்து அப்பீல் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே மேல் பார்வை பார்க்கறதுக்கு ஒரு போர்டு இருக்கு. சரிங்களா? அந்த போர்டுக்கு பேர் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த போர்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இது மேல் பார்வை நடக்கும். ஏன்னா இவங்களும் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணக்கூடாதுல்ல, ஃப்ராட் தனம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஆல் தட் இஸ் தேர். ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, ஸ்பீடாக பண்ண சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இவங்களும் வந்து தலையிடுவாங்க. ஸோ நார்மலி திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, இதில் வந்து நிறைய காமெடியெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக நடந்திருக்கு. சோயா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஓகே, சோயா வாட் சோயா சோயா தான் கம்பெனி பேரே நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனி வந்து எக்கச்சக்க கடன் வந்து வராத கடன் வச்சிருந்தாங்க. இந்த கடனை வந்து பதாஞ்சலி வாங்கிட்டாங்க. பதாஞ்சலி வந்து இப்போ இந்த கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து சொத்துன்னு நிறையா இருக்கு. ஆப்வியஸ்லி ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்கு, பெரிய இது இருக்கு. குக்கிங் ஆயில் தயாரிக்கிற கம்பெனி ஐ திங்க். ஸோ இதை வந்து இப்போ பதாஞ்சலி வாங்கிட்டாங்க. இதோட கடன்ல 35% திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லி நம்மளோட பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. மொத்தம் 100 கோடி ரூபா தரணும்னா 35 கோடி ரூபா தந்தா போதும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த 35 கோடி ரூபா யார் தருவா? இப்ப பதாஞ்சலி தான் தருவாங்க. புது ஓனரான பதாஞ்சலி தான் தருவாங்க. ஆனா பதாஞ்சலி என்ன சொல்லுச்சு, பாபா ராம்தேவோட பதாஞ்சலி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட காசு இல்ல, இந்த 35 கோடி ரூபாய்க்கு நீங்க எனக்கு கடன் கொடுங்கன்னு கடன் வாங்கினாங்க பேங்க்ஸ்ல இருந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட ஒரு சிக்கல். இது கரப்ஷனா இல்ல என்னன்றது வந்து பார்ப்போம். ஓகே, தென் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது, நாட் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங் போரோவர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. பாரோவர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னா யாரு? ஹூ ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு ரீபே பட் இஸ் நாட் ரீபேயிங். விஜய் மாலியா வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்கேப்பபிள் டிஃபால்ட்டர், a borrower whose loan account is in NPA for more than a year and he has no capacity to repay even partial amount. ஒரு பாதி அமௌண்ட் கூட வந்து அவனால வந்து பே பண்ண முடியாது.
ஒரு கொஞ்சம் கூட அதுக்கு தேர்ஸ் நோ வேல்யூ, எந்த வேல்யூமே இல்லை அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க, தீஸ் ரெண்டு பீப்புளும் வந்து நாட் அப்ளிகபிள் டு இது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி. ஸோ இதை யார் முடிவு பண்ணுறா? நீ அப்ளிகபிளா இல்லையா, உனக்கு இது அப்ளை ஆகுமா இல்லையான்றதெல்லாம் முடிவு பண்ணுறது யாரு? என்சிஎல்டி. சரியா? டோன்ட் ஃபர்கெட் அட் ஆல். கொஸ்டின்ஸ் அப்படி தான் வரும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவா? என்சிஎல்டி. அவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணுறது ப்ராசஸ். ஸோ தே வில் டிசைட் வெதர் யூ ஆர் கேப்பபிள் ஆர் நாட். நீ உனக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் நாட் ஐபிசியில் வரலன்னா சர்ஃபராசியில் பண்ணிடுவாங்க. ஓகே, ஐபிசியில் வரலன்னா சர்ஃபராசியில் தேல் யூஸ் திஸ் ஆக்ட் டு டேக் அவே, எவ்வளோ கிடைக்குதோ அது மாதிரி பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அடுத்தது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல நிறைய அமெண்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் இப்போ சொல்லியிருந்தது என்னன்னா, ரேரா அப்படிங்கிறது என்னன்னா, ரேராவோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரேரா இஸ் ஆக்சுவலி வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகே, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இவங்க தான் வந்து வாட் தே டிட் வாஸ், இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, ஹோம் பையர்ஸ் ஆஃபீஸ் இல்லை ஹோம் இது மாதிரி எல்லாம் அந்த பில்டிங் கட்டும் போதே காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பையர்ஸ் அவங்களையும் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸா கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்லி ரேரா வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்டானது. ஸோ ரேரா வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பையர்ஸையும் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸாக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ திஸ் வாஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ மற்றபடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓட்டிங் இருக்கும். அப்போ வந்து தே ஆல்சோ ஹேவ் அ பவர். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கும் முடியும். இப்போ இன்சால்வன்சி பேங்க்ரப்சியில் அவங்களும் உட்காந்துருப்பாங்க மீட்டிங்கில், அவங்களும் உட்காந்துருப்பாங்க. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் வந்து அவங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனியை இன்சால்வன்சி பண்ணும்போது உங்களுக்கு 50% தான் காசு திருப்பி கொடுக்கும், இல்லை அப்படி இப்படி அந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது தே கேன் டாக். இல்லை பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, அவங்க கூட வந்து கம்மியாக வாங்கிக்குவாங்க. ஆனால் தனி நபர்கள் நாங்கள்லாம் வந்து தனி நபர், நாங்கள் ஒரு 200 குடும்பம் இருக்கோம், எங்களோட உழைப்பில் நாங்கள் போட்ட காசு எங்களுக்கு 100% கொடுத்துருங்க திருப்பி, இல்லை 90% திருப்பி கொடுத்துருங்க, சம்திங் அவங்க டிமாண்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல இன்சால்வன்சி அந்த கமிட்டியில் தே ஹாவ் ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷனை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்க முடியும். தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். அவங்க வந்து செய்ய முடியும் வித் யூசிங் தேர் ஓட்டிங் ரைட்ஸ். அதனால தான் அவங்க ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸாக உங்களுக்கு வந்து அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, வாட் ஆர் தி அதர் அமெண்ட்மெண்ட்ஸ்? ஓகே, திஸ் இஸ் சேம் திங், மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அடுத்த அமெண்ட்மெண்ட் என்ன இருந்துச்சு? ஓகே, நம்பர் ஆஃப் டேஸை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க, 330 டேஸ். ஸோ அதனால தான் இந்த டேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்காதுன்னு சொன்னேன். 330 டேஸில் உங்களுக்கு இதை வந்து இது பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த என்சிஎல்டி வந்து உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு முடிவு சொல்லணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் இது. அடுத்தது, நிறைய டூ மெனி ஹவுஸ் பையர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸா மீட்டிங்க்கு எல்லாரும் போக முடியாதுல்ல, எல்லாருமே போய் அந்த மீட்டிங்ல உட்கார முடியும்? அப்படி இருக்க முடியாது. ஸோ தே மே அப்பாயிண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு அட்டெண்ட் ஆன் தியர் பிஹாஃப். ஸோ அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிச்சு அதில் வந்து இந்த ஹோம் பையர்ஸ் எல்லாம் அசோசியேஷன் வச்சு அந்த அசோசியேஷன்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பவர்ஸ் கொடுத்தாங்க அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ தென் அகெயின் அனதர் அமெண்ட்மெண்ட் வாஸ் தட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐபிஎஃப்சி கம்பெனிஸ் கேன் பி மேட் ஒன்லி இஃப் த லோன் அமௌண்ட் இஸ் மேக்ஸிமம், அதான் அதிகமான அமௌண்ட். இதெல்லாம் நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாம் தேவையில்லை. நிறைய வந்து ஃப்ரிவிலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன கடன் வாங்கினவங்கலாம் வந்து ஐபிசியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு லிமிட் போட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் ஐபிசி வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் மேட் என்ன இது. தென் இஃப் கவர்மெண்ட் had given license, permit, registration, it will not be cancelled by IBC. See, this is what happened. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு லிக்கர் கம்பெனி இருக்கு, ஒரு சாராயம் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு சாராயம் தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த லைசன்ஸ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் இவ்வளோ நீங்க வந்து சாராயம் தயாரிச்சுக்கலாம், அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சாராயம் தயாரிக்கிற கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து கடன் இருக்கு, நாங்கள் வந்து ஐபியில் வந்துட்டாங்க. இவங்களுக்கு
ரூல் படி என்ன 330 டேஸ், 330 நாள் அவங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 330 நாள்ல அவங்க சாராயம் தயாரிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருமா, இல்ல அவங்க லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, லைசன்ஸ் வில் நாட் பி கேன்சல். ஏன்னா லைசன்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட், ஒரு வேல்யூ இருக்கு. அந்த கம்பெனிக்கு வேல்யூவே என்ன, சாராயம் தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்றது தான் அந்த கம்பெனியோட வேல்யூவே. அதையே நீ வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு வேல்யூ போயிருது இல்ல. இதே வந்து மைனிங்ல இருக்கவங்களுக்கு யோசிப்பேன், ஒரு 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 ஏரியால இவ்வளவு மைன் பண்ணிக்கலாம்னு அவன்கிட்ட பர்மிட் இருக்கும். அதை வந்து இந்த ப்ராப்ளம்னால அதை கவர்மெண்ட் பின்வாங்கி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மைனிங் லைசன்ஸே இல்லைன்னா வாட், உங்களுக்கு அந்த கம்பெனியோட சொத்து போச்ச மாதிரி தானே. ஸோ அதனால வந்து இட் வில் நாட் பி இது உங்களுக்கு. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் யார்கிட்ட விற்கிறோமோ, இப்போ மைனிங் வச்சிருக்காரு, இப்போ ஹரிட்ட மைனிங் லைசன்ஸ் இருக்குன்னா நான் அந்த கம்பெனியை வாங்குவேன். மைனிங் லைசன்ஸும் போயிருச்சுன்னா அப்போ நான் எதுக்கு அந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கேன்சல் ஆகாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுச்சு. ஓகே, தென் ரிங் ஃபென்சிங் ஃப்ரம் எனி ரிஸ்க் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். அதான் இது என்னன்னா, ஒன்ஸ் ஐபிசி ரீஸ்ட்ரக்சரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நியூ பார்ட்னர் மேல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கேஸுமே வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸாம்பிள், நான் ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன், அது திவால் ஆயிடுச்சு, நான் ஐபிசியில போயிட்டேன். அதுல என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹரி கிட்ட என்னோட கம்பெனியை வித்துடுறாங்க. அவர் வந்து என் கம்பெனியை வாங்கிட்டார். இப்ப நான் பிசினஸ் வச்சு நடத்தும் போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கேன், நான் வந்து ஏதோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்கேன், அது இப்பதான் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, இப்ப இந்த கம்பெனியோட ஓனர் யாரு, ஹரி. அப்ப ஹரி மேல கேஸ் போடு அப்படின்னு சொல்லி யாரும் போடக்கூடாது. புரியுதுங்களா? நார்மலி ஒரு கம்பெனி வந்து தப்பு பண்ணுது, அது வந்து தெரிய வரும் பட்சத்துல அது புது ப்ரொமோட்டர் மேல அந்த கேஸ் ஃபைல் ஆகக்கூடாது. அவங்க மேல அது வந்து நம்மளுக்கு இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுல பண்ணாங்க. நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோ இது மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாத்திரம் செஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? தென் ப்ரொபோஸ்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஐபிஎஃப்சிஸ்ல வந்து இன்னும் சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க ப்ராசஸ். என்சிஎல்சி வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணும், லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. இஃப் நாட் அப்ரூவ்ட் பை தி லெண்டர்ஸ், லெண்டர் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா ஆக்ஷனிங், இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து உங்களுக்கு வந்து வித்துருவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுல போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீ பேக்கேஜிங், borrower company informally negotiates a resolution plan with its lender, buyer parties who may be interested in its action before approaching the process. Benefit a quick and recovery. See, what this happened is, இதுல என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐபிசிக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஐபிசிக்கு போயிட்டேன், ஆக்ஷனிங்க்கு போகுது அப்படின்னா, ஆக்ஷனிங்க்கு போறதுக்கு பதிலாக இந்த I can go and search for a buyer myself. See, என்ன இருந்தாலும் அது என் கம்பெனி. அப்படி இருக்கும்போது what I can do is, இந்த ஐபிசி மூலமா மட்டும்தான் அதுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறப்பயே எனக்கு அதிகமான இந்த ஐபிசி ப்ராசஸ்ல எனக்கு வந்து என்னோட கம்பெனியோட வேல்யூ 100 கோடி ரூபா தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா வெளியில ஒருத்தர் வந்து ஒரு 140 கோடி ரூபா கொடுக்குறது ரெடியா இருக்காருன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாரு, ஏதோ ஒரு ரீசனுக்கு, ஐ கேன் ஹேவ் இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட்ஸ். அவர்கிட்ட இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் செஞ்சுட்டு அந்த மணியை வச்சு இந்த ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் அந்த மாதிரி இதுவும் வந்து அலௌடு. முன்னாடி வந்து அது வந்து அலௌடு இல்லை, இதையும் வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சி நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோ ஆல் திஸ் இஸ் தேர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏற்கனவே யுனைடெட் கிங்டம்லையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் இருக்கு, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அலோவ் பண்றாங்க. அதை நம்ம ஊர்லயும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். Just 1 minute. Okay, we'll take a small break. ஒரு 5 minutes break. ஒரு 5 minutes break மாத்திரம் எடுத்துருவாங்க. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க.
புரியுதா இது வரைக்கும்? ஆ. ஓ. எது? இல்லையே. பண்ண மாட்டாங்க. சி, என் கம்பெனி வந்து திவால் ஆயிருச்சு. எனக்கு வந்து கடன் கட்டுறதுக்கு வழி இல்ல. இப்ப நான் ஐபிசிய வந்து நான் வந்து அப்ரோச் பண்றேன். அப்ரோச் பண்ணி நான் அவங்கள்ட்ட வந்து இது வாங்குறேன். நீங்க இந்த மாரி ரீஸ்ட்ரக்சர் இது பண்ணலாம். நம்ம இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வொர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். சி, போத் கேன் டூ. ஓகேவா? போத் கேன் டூ. ஓகே. 2 பேரையும் இது புரொடெக்ட் பண்ணுது. எனக்கு கடன் வராமையே இருக்கு. நான் ஆக்ஷன் எடுத்து நான் ஐபிசிக்கு போக முடியும். ஓகே. நான் ஒரு பேங்கா இருந்தா. அதே மாதிரி நான் டிலே பண்ண பண்ண எனக்கு வட்டி ஏறிக்கிட்டே போயிடும். எனக்கு அதனால அதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிரிமினல் கேஸ், என்னை ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நானே வந்து போய் சொல்ல முடியும். ஆஸ் அ கம்பெனி கடன் வாங்கினவனா நானே போய் ஐபிசிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இட் இஸ் பாசிபிள். ஆமா, ஆமா, ஆமா. பெஞ்ச்மார்க் வந்து சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்காது. சி, அதுல என்ன சொன்னேன்? பெஞ்ச்மார்க் ரேட், எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எல்லாருக்குமே ஒண்ணுதான். உனக்கும் அதே தான், எனக்கும் அதே தான், ஹரிக்கும் அதே தான். அடுத்தது என்ன? ஸ்ப்ரெட்டு. ஸ்ப்ரெட் வந்து ஒரு பேங்க்குக்கு அதே தான் இருக்கும். ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும், இந்தியன் பேங்க்குக்கு ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும். அது என்னன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறும். ஓகே. பட் அந்த பேங்க் ஹெச்டிஎஃப்சிக்குள்ள நீனும் போயிருக்க லோனுக்கு நானும் போயிருக்கேன் லோனுனா நம்ம ரெண்டு பேருக்குமே எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கும் சேம் தான், ஸ்ப்ரெட்டும் சேம் தான். மூணாவது ஐட்டம் இருக்கு பத்தியா, பிரீமியம் ரிஸ்க். அந்த ரிஸ்க் தான் மாறும் சிபில் ஸ்கோருக்கு தகுந்தாப்புல. உன் சிபில் ஸ்கோருக்கு உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆமா, இது மூணையும் பிளஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் முடியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்ஸ்டன்டா இருக்கும். ஆமா. எதுல கேட்கற? ஃப்ளோட்டிங் ரேட்லயா? ஃப்ளோட்டிங் ரேட்னா இப்போ உனக்கு கொடுத்தாச்சு லோனை. அப்ப உனக்கு ஒரு பிரீமியம் ரிஸ்க் நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. முடிவு பண்ணிட்டு உனக்கு இப்ப லோன் நான் கொடுத்துட்டேன். உனக்கு ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, பிரீமியம் ரிஸ்க் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் இனிமேட்டு மாறலாம்ல? மாறலாம். உனக்கு நீ லோன் வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் கான்ஸ்டன்ட். ஓகே. நீ லோன் வாங்கினதுக்கு அப்புறம் மற்ற ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆயிரும். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் மாத்திரம் சேஞ்ச் ஆகும் எவ்ரி பை மந்த்லி. ரெப்போ ரேட்டோடயோ இல்லை ஏதோ ஒரு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல தட் வில் சேஞ்ச். அதுதான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுதான் வந்து சொல்ல வந்தேன். காலைல ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட். ஓகேவா? அது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க் ரேட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அது தெரியணும். அந்த பெஞ்ச் மார்க் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பெஞ்ச் மார்க் ரேட் என்ன? பெஞ்ச் மார்க் ரேட் என்னன்னு மானிட்டரி பாலிசி படிக்கும்போது நம்ம படித்தோம். எந்த ரேட்ல லாங் டேர்ம் கடன் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் கொடுக்குறாங்களோ வித் வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி, அதுக்கு பேர் தான் பெஞ்ச் மார்க் ரேட். ஓகேவா? அந்த ரேட்டு பிளஸ் ஸ்ப்ரெட்டு பிளஸ் பிரீமியம் ரிஸ்க் இப்படி இருந்துச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அது அப்புறம் தான் மாத்தி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை மாத்தி எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஆ. ஆ.
கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேஷா கொடுக்கல, ஆனா அவனோட உழைப்பு இருக்குல்ல. எம்ப்ளாயிக்கு உழைப்பு இருக்கு. நான் சாமான் கொடுத்துருக்கான் எனக்கு, அந்த நான் வந்து எல்லாமே நான் கேஷா கொடுத்து சாமான் வாங்குவேன். பிசினஸ்ல அப்படி கிடையவே கிடையாதுல்ல. கிரெடிட்டுக்கு தானே சாமான் வாங்குவேன். இதுல ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு காசு போய் சேரணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு தான் முதல்ல காசு போய் சேரணும். இப்போ அந்த இதை பிரிக்கிறாங்க, இப்ப சொத்தை வந்து பிரிச்சு எல்லாரும் காசு கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப முதல்ல யாரோட காசு கொடுக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் தான். ஓகே, வேற யாருக்கா டவுட்? சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் த பிளான் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப இது நாட்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறையா முடிக்க வேண்டியது இருக்கனால வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், நான் வந்து இந்த இது இப்போ நம்ம கண்டினியூஸாக போயிட்டு இருக்கோம், ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம மேலே இருந்து போயிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வில் டேக் கிளாஸ். நம்ம வந்து அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஹேண்ட் அவுட்டு, இதுக்கு அடுத்த ஹேண்ட் அவுட்டு, செபி, இன்சூரன்ஸு, அப்புறம் டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ், இதெல்லாம் வந்து நேரடியாக பேசி புரிஞ்சாதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸஸில் பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்தது வந்து சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இல்லைனாலும் பிரச்சனை இருக்காது, ஓகேவா? எக்ஸாம்பிள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஒரு சின்ன சாப்டர், இதுதான் ஹேண்ட் அவுட்டு. அந்த ஹேண்ட் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு ஹேண்ட் அவுட் ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த ஹேண்ட் அவுட்ஸ் மாத்திரம் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ அந்த ஹேண்ட் அவுட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஹேண்ட் அவுட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். அது ட்ரைகல் மாதிரி பார்ப்போம். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் வீடியோஸோடு சேர்ந்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் நெட்டில் போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் வந்துடும், நீங்கள் அதை பாருங்கள். நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம்னா டவுட் கிளியரிஃபிகேஷன் செஷன் மாத்திரம் வைப்போம் அந்த இதுக்கெல்லாம், ஓகேவா? அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு 2-3 வீடியோக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் மாதிரி வச்சு வி வில் சி தட், ஓகே? இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா ஜூலை எண்டு, அதிகபட்சம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நம்ம சிலபஸ் முடித்தா நல்லாயிருக்கும்னு நேற்று நிறைய 2-3 பேர் மெசேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ படிக்கிறதுக்கு இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும், ரிவைஸ் பண்ணணும், அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கணும். ஸோ அதுக்காக கேட்டிருந்தனால வந்து வி வில் டூ திஸ், ஓகே? ஸோ நேற்று என் டைம் டேபிள் பார்த்தப்போ இப்படி பண்ணால் கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஸோ வில் டூ திஸ். நான் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சாப்டர் வந்து முடிச்சிருவேன், முடிச்சு ரெக்கார்டு தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபைன். அடுத்தது நாட் வெரி இம்பார்ட்டன்ட் அகேன், இது வந்து பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி அவங்க இவங்க வந்து வாட் டைரக்ஷன்ஸ் தே ஹவ் கிவன், ஆல் திஸ் ஆர் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இவரே சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஆஸ்கிங் எம்சிக்யூஸ் குவிஸ் மாஸ்டர் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2020 COVID-19 தே ஹேட் ஆத்ம நிர்பர் அந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் அண்ட் ஆர்டினன்சஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நோ மோர் ஃப்ரெஷ் கேசஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட் இன் த ஐபிசி கோட் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த்ஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த கொரோனா முடிகிற வரைக்கும், எக்ஸாக்ட் டேட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஓகே? கொரோனா முடிகிற வரைக்கும் ஐபிசியில் புதுசாக எந்த கம்பெனியும் இன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ கடன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து நம்ம ஃபுல்லாக விற்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 2020 ஜூன்லேருந்து. இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன், கோவிட் ப்ராப்ளம் சுச்சுவேஷன் முடிகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஐபிசி எப்படி சார் இப்போ தீர்ப்பு வந்துச்சு? வீடியோகானுக்கெல்லாம் இப்போ தான் தீர்ப்பு வந்துச்சு, சோயாக்கும் வந்து இப்போ தான் தீர்ப்பு வந்துச்சு. ருச்சி சோயா கம்பெனி பேர், ருச்சி சோயாக்கும் வந்து இப்போ தான் வந்து தீர்ப்பு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்க, ஐபிசி ப்ரொசீடிங்ஸில் ஏற்கனவே நடந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் தீர்ப்பு வரலாம், நோ ப்ராப்ளம். புதுசாக ஐபிசியில் எதுவும் வந்து கேசஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
ஆத்ம நிர்பர் ஸ்கீம்ல இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அந்த இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ அது மாதிரி வந்து இதுலயும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, தென் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, இது வந்து ஒரு போர்டு, இவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட. 1 மினிட் சொல்லுங்க சொல்லுங்க. இது அனுப்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஜி, மகேஷ் அனுப்ப சொன்னேன். சொல்லுங்க ஜி. ப்ரோ குரூப்ல ஏற்கனவே நாங்கள் 1ஆம் தேதியே வந்து இது பண்ணிட்டோம்லாம் போட்டோம் ஜி. சங்கம் இருக்காரு, எல்லாம் இருக்காரு. சரிங்க ஜி, ஓகே. சரி, பூமி சார் போட சொன்னாங்க. சரி, ஓகே. சரி சரி சார் சொல்லிட்டாங்க. ஓகே சார், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த போர்டு வந்து உங்களுக்கு உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் சேர்மன் MS சாஹூ, நாட் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு காம்போசிஷன் தெரிஞ்சுக்கோங்க. 1 சேர்மன், ஒரு சேர்மன் இருப்பார், ஒரு மெம்பர் இஸ் நாமினேட்டட் பை தி RBI, 8 மெம்பர்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட். ஸோ மொத்தம் 10 பேர், ஒரு சேர்மனு, ஒரு RBI, 8 கவர்மெண்ட் சைட்லேருந்து. இவங்க தான் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு. இவங்க தான் வந்து அந்த இன்சால்வன்சி இதை ப்ரொசீஜரை மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் யாரு கீழே வராங்க? எல்லாமே NCLT எது கீழே வருது? நேஷனல் கம்பெனிஸ் தானே. ஸோ உங்களுக்கு கார்பரேட் அஃபேர்ஸ்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ கார்பரேட் அஃபேர்ஸ்குள்ள வருது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரியணும். மற்றபடி நாட் வெரி இம்பார்ட்டன்ட். 5 years 65 years ஏஜ் மேக்ஸிமம், எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், எலிஜிபிள் இருக்காரு, இஸ் எலிஜிபிள். தென் IBA இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. IBA செலக்ட்ஸ் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ். அண்ட் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி CA நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸை இந்த ப்ரொஃபஷனல் பார்ப்பாருன்னு சொல்லி அதை இது பண்ணுறது, உங்களுக்கு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து இந்த போர்டு தான். இந்த போர்டு தான் வந்து உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ICA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ICSC கம்பெனி செக்ரட்டரிஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், இவங்க இதெல்லாம் குவாலிஃபை ஆனவங்க இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் எக்ஸாமும் எழுதலாம். ஸோ அதுக்கும் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? பண்ணி தே கேன் பி அன் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல். சரிங்களா? தென் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி ஆர்கனைசேஷன் டு மெயின்டைன் டேட்டா பேஸ் ஆஃப் இது. ஓகே, இது என்ன அப்படின்னா வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். கவர்னன்ஸில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து வி ஷுட் மெயின்டைன் பாரோவர்ஸ். நம்ம பின்னாடி பார்ப்போம், அடுத்தது இப்போ பார்ப்போம். என்னன்னா யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்கன்ற ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணணும், ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இது வருது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த NESL அவங்க மூலமா வந்து ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ் பண்றாங்க. அதுக்கு வந்து IBI இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. இன்சால்வன்சி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல தான் அந்த டேட்டா பேஸ் வரும். இந்த டேட்டா பேஸ் வந்து அவங்க கிட்ட தான் வரும். ஸோ தட் இட்ஸ் ஈஸி. ஏன் டேட்டா பேஸ் வேணும் நம்மளுக்கு? வெரி சிம்பிள். ஒருத்தர் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா பேஸ்ல போய் நீங்க பார்க்கலாம், அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு எவ்வளவு கடன் வாங்கி இருக்காரு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்க ஏற்கனவே வந்து நீங்க வாங்கிடலாம். ஸோ இதை நம்ம வந்து அடுத்தது பார்க்கும்போது இட் வில் பி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆகணும்னா ஹவு டு யூ பிகம்? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு 2 years கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி ஃபார் தட். அதுக்கு போய் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளானது. யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தட். ப்ராஜெக்ட் சஷக்த். ஸோ வாட் இஸ் ப்ராஜெக்ட் சஷக்த் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் சஷக்த் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ப்ராஜெக்ட் சஷக்த் அப்படின்றது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ப்ராஜெக்ட். வாட் இஸ் திஸ் ப்ராஜெக்ட்? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை நீங்க வந்து சால்வ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்கிற NPA-வை குறைக்கிறதுக்காக வந்து ஒரு நீங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் சஷக்த் டு ரெடியூஸ் தி NPA இன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இனஃப். ஸோ ஸ்மால் சைஸ்ட் பேட் லோன்ஸ் அப் டு 50 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா SME ரெசல்யூஷன் டெம்ப்ளேட் 90 daysல வந்து நீங்க டெம்ப்ளேட்
நீங்க ரெசல்யூஷன் பண்ணுங்க. பேங்க் இட் செல்ஃப் கேன் ரெசல்யூஷன். என்சிஎல்டி போக வேணாம், ஐபிசி கோடு நீங்க அப்ரோச் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். 90 டேஸ்க்குள்ள அந்த பேங்க் மேனேஜர், அந்த பேங்க் ரீஜனல் ஆஃபீஸ் அதுக்குள்ளே வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். 50 crores வரைக்கும் இருந்துச்சுன்னா. மிட் சைஸ் 50 to 500 crores இருந்துச்சுன்னா நார்மலி இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட் இருக்கும். ஒரு பேங்க் கொடுக்க மாட்டான், பல பேங்க் இங்க சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 180 டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 180 டேஸ் பேங்க்ஸ் இன்டர் கிரெடிட்டர்ஸ் பேங்க்ஸ்க்குள்ள 2-3 பேங்க் எல்லாமே சேர்ந்து உட்காந்து 180 டேஸ்க்குள்ள அந்த அந்த ப்ராப்ளம் அந்த 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 கடனை என்பிஏவை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஐபிசிக்கு போறதுக்கு முன்னாடி சால்வ் ஆகலைன்னா தே கேன் கோ அண்ட் அப்ரோச் ஐபிசி. சரிங்களா? தே கேன் கோ அண்ட் அப்ரோச் தி ஐபிசி. லார்ஜ் சைஸ் 500 crores மேல இருந்தா 500 crores மேல இருந்தா உங்களுக்கு வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட அந்த லோனை கொடுக்கலாம். அந்த லோனை வந்து இது இன்னும் இதாகல, இன்னும் இட் இஸ் நாட் ஸ்டார்டட் எட். ஓகேவா? அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, பேட் லோன் கம்பெனின்னு சொன்னல, பேட் பேங்க்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட உருவாக்கி அந்த பேங்க் கிட்ட இவங்க வித்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த பேங்க் கிட்ட இந்த அசெட்டை வித்துருவாங்க, இந்த கடனை வித்துருவாங்க. இந்த பேங்க் லோன் இல்ல பேட் பேங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடனை வந்து எப்படி வந்து என்பிஏ அவங்களது வசூல் செய்யறதுன்றது அவங்களோட தலைவலி. ஸோ இது மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு சசக்த் ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்காக தான் தேர் கோயிங் டு செட்டப். ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது இந்த மாதிரி ஒரு பேட் பேங்க் வந்து வரப்போகுது. எல்லா என்பிஏ பேங்க்ஸையும் வந்து அவங்க வாங்கிக்கணும். சரிங்களா? ஓகே, கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு வாட் ஹேப்பன்ட் இஸ் ஓகே, கிராஸ் பார்டர் இன்சால்வென்சிக்கு அப்புறம் ஓகே, foreign creditors should be able to recover money lent to Indian corporates. சரியா? நார்மல். இது என்ன, இப்போ இது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்தியன் பேங்க் வந்து வெளிநாட்டில் யாருக்காவது வந்து கடன் கொடுத்துருப்பாங்க, வெளிநாட்டு கம்பெனிக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. இல்ல வெளிநாட்டு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி வந்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியன் கம்பெனிக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுல எது நடந்தாலுமே வந்து அவங்களுக்கும் வந்து இது வந்து சால்வ் ஆகணும், இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கும் சால்வ் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்காக இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட்ல உங்களுக்கு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆர் நோட்டிஃபைட், நாட் நோட்டிஃபைட் எட். இன்னும் வந்து இது நோட்டிஃபை செய்யலை. ஸோ தே ஆர் நாட் என்ஃபோர்ஸ்டு ஸ்டில். ஓகே, ஸோ இன்னும் வந்து இதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு, பட் ஸ்டில் தே ஹவ் நாட் நோட்டிஃபைட். இதுக்குன்னு ஒரு தனி லா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இஞ்சட்டி ஸ்ரீனிவாசன் கமிட்டி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் இது ஒண்ணுதான். இஞ்சட்டி ஸ்ரீனிவாசன் கமிட்டி என்னன்றது கேட்கலாம், பட் ப்ராபப்ளி ஒரு இதுக்குள்ள திருப்பி உள்ள கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஸ்டில் ஐபிசி கோட்ல கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் இஞ்சட்டி ஸ்ரீனிவாசன் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு உங்களுக்கு. யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி லா இருக்கு. அந்த லா வந்து அந்த லா பேஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் நம்ம வந்து ஒரு லா உருவாக்கலாம். இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி யூஎன்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளும் ஒரு இதுக்காக ஒரு லா உருவாக்கலாம், ஒரு பில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இது நடக்கல. ஓகே, ஸ்டில் இட் இஸ் நாட் அமலுக்கு வரல. தென் எக்கனாமிக் சர்வே இந்த ஐபிசி பத்தியும் என்பிஏ ப்ராப்ளத்தை பத்தியும் என்னென்ன சொல்லுது. 2018-19 எக்கனாமிக் சர்வேல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐபிசி கோட் வந்ததுல இருந்து உங்களுக்கு வந்து என்பிஏ ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்ததுல இருந்து என்பிஏ ஓடுது குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்க இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடோட அட்வான்டேஜஸ் அது மாதிரி ஏதாவது கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்டா ஈஸியா நீங்க எழுதுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க என்பிஏ வந்து குறைச்சிருக்கு. உங்களுக்கு டைம் பவுண்ட் மெக்கானிசம் வந்து அவங்க வந்து இருக்கு, டைம் பவுண்ட் மெக்கானிசம் இருக்கு உங்களுக்கு. இது வந்தனால பிஹேவியரல் சேஞ்சஸ், உங்களுக்கு வந்து கம்பெனிஸே வந்து அவங்களோட பிஹேவியரை மாத்திருக்காங்க. ஸோ தே ஹவ் ஆல்சோ உங்களுக்கு வந்து அவங்களோட கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து பெட்டர் ஆயிருக்கு. உங்களுக்கு கேஷ் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து அதிகமாயிருச்சு. அவங்க கம்பெனியோட
ஓனர்ஷிப் வந்து அவங்க கையை விட்டு போயிரும்னு ஒரு பயம் வந்திருக்கு கம்பெனிஸ் ஓனர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பேங்க்ரப்சி கோடோட அட்வான்டேஜஸ் எழுதுனீங்கன்னா நீங்க சொல்லலாம். சரிங்களா? ஓகே. Then by 31/3/2000, 50,000 crores worth of NPAs has been upgraded to standard assets. NPA ல இருந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டா மாறிடுச்சு. ஸ்டாண்டர்ட் அசெட்னா என்ன? கடன் கரெக்டா செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 50,000 கோடி வந்து மறுபடியும் திருப்பி வந்துருச்சான் பேங்குங்களுக்கெல்லாம் என்பிஏல இருந்து. ஏன்னா இந்த ஐபிசி கோடு வந்தனால கம்பெனிங்களோட ஓனர்ஷிப் எல்லாம் புடுங்கிடுவாங்கன்னு பயந்துகிட்டு அவங்க தே ஹவ் பேட் பேக் தி பிரின்சிபல் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் ஐபிசி கோட் வந்தனால வேர்ல்ட் பேங்கோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு தெரியும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்தியாவோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் பிஸ்னஸ் இது வந்து ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் இதில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் என்ன, இல்லை வே ஃபார்வர்டில் நீங்கள் என்ன எழுதலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா என்சிஎல்டி பெஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டெக்னாலஜி நிறையா இன்னும் யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சிக்கு ஏதாவது ஒரு புது சட்டம் சீக்கிரமாக கொண்டு வரணும். குரூப் இன்சால்வன்சிக்கு ஏதாவது ஒரு புது சட்டம் கொண்டு வரணும். இப்போ டாடா அண்ட் சன்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் டிசிஎஸ் இருக்கு, டாடா மோட்டர்ஸ் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி திவால் ஆச்சுன்னா மற்ற எல்லா கம்பெனிலையும் இதோட பாதிப்பு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு வி ஷுட் பிரிங் சம் ரிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம அடுத்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. 2020 எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க, என்பிஏ வந்து 2018 பீக்ல இருந்துச்சு, இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ. அடுத்தது நியர்லி 3,000 இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதை நாங்கள் ஆரம்பிச்சு 3,000 இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி 340 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சர்ஃபராசி ஆக்ட் வந்து 4.3 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துச்சு. அப்ராக்சிமேட் ஆவரேஜா இவ்வளோ நாள் எடுத்துச்சு ஒரு இது சொல்யூஷனுக்கு. ஐபிசி வந்து 340 டேஸ்க்குள்ள சால்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? நீங்கள் எழுதும்போது யூ கேன் ரைட் அட்வான்டேஜஸ். ஸோ நார்மலி ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதோட செயல்பாடு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும்ல. ஸோ அதுக்காக இந்த இதெல்லாம் தே ஆர் பாட் இட். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. ஸோ ஓகே, டுடே இன்னைக்கு இதோட ஐ ஸ்டாப். சரிங்களா? வில் ஸ்டாப் டுடே வித் திஸ். வாட் வில் டூ இஸ், நான் உங்களுக்கு வந்து டுமாரோ இதோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராபப்ளி டுமாரோ வந்து வில் ஹாவ் அ லாங்கர் செஷன். சண்டே நாளைக்கு சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே நார்மலி ஐ டோன்ட் கீப் கிளாஸஸ், பட் சண்டே வில் ஹாவ் கிளாஸ். சரிங்களா? அண்ட் சண்டே வந்து நாளையோட இந்த ஹேண்ட் அவுட்டை முடிக்கணும் அப்படின்றது என்னோட ஏமாக இருக்குது. ஸோ வில் ஹாவ் அ லாங்கர் கிளாஸ். நடுவில் வில் டேக் அ பிரேக். ஒரு பிரேக்கில் 2 பிரேக் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வில் ஹாவ் அ லாங் கிளாஸ் டூ. சரிங்களா? இருந்துட்டு இந்த ஹேண்ட் அவுட் வந்து நாளைக்கு முடியணும் என்னோட பிளான் படி. ஸோ இந்த ஹேண்ட் அவுட் வந்து நாளைக்கு முடிச்சிடலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதோட கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சின்ன ஹேண்ட் அவுட் தான். அந்த ஹேண்ட் அவுட் வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸஸ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ்குள்ளே போயிட்டோன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பில்லரில் வந்து இன்னும் செபியும் இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ தட் வில் பி ஏபிள் டு டூ இட் வித்தின் அதர் 1 வீக். நம்ம அந்த இது ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் போயிடலாம். மீன் வைல் ரெக்கார்ட் வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, சரி. தேங்க்யூ.